ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மும்பை டு நாசிக் பை ரோட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் மும்பையிலேருந்து நாசிக் போய் ட்ரம்பகேஸ்வர் டெம்பிள் தான் பார்த்துட்டு வந்தோம். காலையில் 8 மணிக்கேனா எந்திரிச்சு அங்கே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 12-1 மணி போல் இருக்கும். போகிற வழியில் சாப்பிட்டேன்னா போனோம். இந்த மாதிரியான நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாள் வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். மறுநாள் கோயிலுக்கு போகிறதுனால நீங்கள்னா எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ மவுண்டெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. டிராஃபிக்கும் காலையில் இருந்தது அதிகமாக தான். கல்யாண் வரைக்குமே அதிகமாக டிராஃபிக் இருக்க தான் செஞ்சது. மும்பைக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா மலை தான். மலை இல்லாட்டி பூரா காடு பொட்டல் காடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மும்பைக்கு மழை பெய்யும் போது போனால் நல்லா க்ரீனீஸியாக மவுண்டெயினாக சூப்பராக இருக்கும். காலையில் காலையில் இட்லி செஞ்சு சாப்பிட்டு தான் போனோம். திரும்ப பையன் பசிச்சதுன்னு சொன்னால் தாபாவில் தான் சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மகாராஷ்டிராவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடைப்பாவ், மிசால் பாவ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இட்லி வடையும் கிடைக்கும். நாங்கள் மிசால் பாவ் தான் சாப்பிட்டோம். மிசால் பாவை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் பார்க்காதவங்க. நம்ம 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம் ட்ரம்பகேஸ்வர் ரீச் ஆகிட்டோம். 1 மணி இருக்கும். மதியம் சாப்பிட்டு தான் என்ட்ரி டிக்கெட் தான், ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போனோம். இப்போனா ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கிறதும் ஒரு ஆள் மட்டும் போய் எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே யாருக்கு டிக்கெட் வேணுமோ பர்சனலாக போய் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த டிக்கெட்டில் தர்றாங்க. ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்கணுன்னா எல்லோரும் தான் போகணும். இப்போ அப்படியே இங்கே குண்டு இருந்தது, அங்கே கை காலை அலும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். எனக்கு 12 ஜோதிலிங்கத்தில் ராமேஸ்வரம் போயிருக்கேன். ட்ரம்பகேஸ்வர் செகண்ட் டைம் வந்திருக்கேன். 9 இயர்ஸ் பிஃபோருக்கு முன்னாடி வந்தேன். பிஃபோர் 9 இயர்ஸ் என் பையன் 1 வயசில் இருக்கும்போது வந்தேன். எனக்கு இது 3வது ஜோதிலிங்கம். மகாராஷ்டிராவில் இன்னொரு பிளேஸும் இருக்குது. அவுரங்காபாத்தில் ஒரு ஜோதிலிங்கம் இருக்குது. ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனாலுமே எங்களுக்கு 2 to 3 மணி நேரம் இருந்தது. கூட்டமாக தான் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்தையும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாதிரி வரணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு வந்துடுங்க. மும்பையிலேருந்து மும்பை டு நாசிக் ட்ரெயின் இருக்குது. நாசிக்கில் இறங்கினதுக்கப்புறம் ட்ரம்பகேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் புக் பண்ணியோ இல்லை ஆட்டோ புக் பண்ணியோ வந்துக்கலாம். ஓம் நமச்சிவாய, ஹர் ஹர் மகாதேவ்னு சொல்லிட்டு ஸ்லோகன் சொல்லிகிட்டே போனாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் வில்வ இலை வாங்கியிருந்தோம். சாமிக்கு எப்போதுமே வில்வ இலை வச்சா நல்லது, சிவனுக்கு. ஹர் ஹர் மகாதேவ், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. கோயிலுக்கு அந்த பிளேஸில் மட்டும் கேமரா அலோவ் பண்ணலை. மற்றபடி எல்லாத்துலேயும் சுற்றி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பிரசாதமாக பேடா வைக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபான்னு சொன்னாங்க, வாங்கியாச்சு. என்னோடய பையனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது, விளையாட்டு பொருள்லாம். சின்ன பையனில் டாப்பு, அதுக்கப்புறம் அந்த டபுரு பஜ்ஜி அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தான். நாசிக்கில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மராட்டி தான் பேசுவாங்க. மகாராஷ்டிரா மக்கள்னால கொஞ்சம் எனக்கு மராட்டி கொஞ்சம் தான் தெரியும். என்னோடய பசங்களுக்கு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு நல்லா ஃப்ளூயன்சியாக பேசுவாங்க. நான் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் எல்லா வேர்டும். பட்டு கொஞ்சம் பேசுகிறது எனக்கு வராது அவ்வளோ. ஹிந்திலேயே நான் பேசி சமாளிச்சுப்பேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 3 மணி நேரம் ஆச்சா தரிசனம் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு. அப்படியே இந்த உப்பு சோடா விற்றுது அங்கே. 20 ரூபா சொன்னாங்க, வாங்கி குடித்தோம். நல்லா டேஸ்டியாக இருந்தது. தண்ணி தான் உள்ளே தாகமாக அடித்தது. எவ்வளோ வெயில் இங்கே மும்பையில் பார்த்தீங்கன்னா 42 டிகிரிக்கு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் போனப்போ ட்ரம்பகேஸ்வர் போயிருந்தபோது 42 டிகிரி இருந்தது. வெயில் அதிகம்தான் மும்பையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.